இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 5000 பேருக்கு QR கோடு உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு 5000 நபர்கள் அங்கு கலந்து கொள்ள ஏதுவாக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஏற்கனவே தாவேக தரப்பில் தாவேகாவினுடைய பொது செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். புசி ஆனந்த் அந்த அறிக்கையில் 5000 பேர் QR கோடு உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றி சரியாக வர வேண்டும் என்றும், இதே போன்று முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த நிகழ்ச்சியில் 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பொதுக்கூட்டம், அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல ஏற்பாடுகளுக்கு மத்தியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரான பிறகு திருச்சிக்கு முதல் முறையாக வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் வரவேற்பதற்காக தாவேகாவினர் ஏற்கனவே பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட போலீசாரெல்லாம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய வருகை என்பது மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலும் போக்குவரத்து மாற்றம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக போக்குவரத்து எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் திருச்சி காவிரி பாலத்திலிருந்து காலை 11:30 மணி அளவில் போக்குவரத்து எல்லாம் அப்போது அங்கு தடை செய்யப்பட்டது. அதே போன்று ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட வடக்கு பகுதியில் இருந்து பேருந்துகள் அனைத்தும் திருவானைக்காவல் மாம்பழ சாலையோடு நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து காவிரி பாலம் கடந்து செல்லக்கூடிய பேருந்து எதுவும் இயக்கப்படவில்லை. அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என பொது போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சத்திரம் பேருந்து நிலையம் வரை பயணச்சீட்டு எடுத்து மாம்பழ சாலையில் இறக்கிவிட்டதை கண்டித்து ஏற்கனவே பயணிகள் எல்லாமே வாக்குவாதத்தெல்லாம் ஈடுபட்டார்கள். ஏன் நாங்கள் எங்களை முழுவதுமாக எங்களை கொண்டு செல்லவிடவில்லை என்றெல்லாம் வாக்குவாதம் எல்லாம் செய்தார்கள். காலையில் என்ற போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சருடைய வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன பேச போகின்றார், எதை சார்ந்து வெறும் நன்றி, மேலோட்டமாக நன்றி என்பது மட்டுமே சாராம்சமாக கொண்ட உரை இருக்குமா, அல்லது அதை தாண்டி அரசியல் பேச போகின்றாரா என்றெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் 2 தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் 2லும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திருச்சி கிழக்கு தொகுதி அவர் ராஜினாமா செய்தார். இதனால் கிட்டத்தட்ட அதோடு சேர்த்து 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தார்கள். 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் விஜய் தற்போது வருகை தந்திருப்பதும் அங்கு நடைபெற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான குடிதண்ணீர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக அவர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு நோக்கி சென்று கொண்டு வரக்கூடிய இந்த நேரிலை காட்சியை பார்க்கின்றோம். வயர்லெஸ் சாலை, அதே போன்று KK நகர், மன்னார்புரம், TVS டோல்கேட், மரக்கடை, சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக கடந்து 4 மணியோ அல்லது 4:15 மணிக்குள்ளாகவோ சத்திரம் பேருந்து நிலையம் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெறக்கூடிய நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேச இருக்கின்றார். அப்போது அவர் பேச இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக தலைவர் என்ற அடிப்படையில் விஜய் சில தொகுதிகளுக்கு மட்டுமே சென்றார். சில குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டுமே சென்று தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட்டார், ரோட் ஷோ எல்லாம் மேற்கொண்டார். அப்போ ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அவர் முன்வைத்த அந்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும், திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலை கொண்ட பேச்சுகளாக இருக்கட்டும், திமுக கடந்த அரசின் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், தேர்தல் வாக்குறுதிகள், அந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி செயல்படுத்த போகின்றோம், திமுக போன்று நாங்கள் வாக்குறுதி வெறுமனே கொடுத்து விட்டு அதில் கண்டிஷனா நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதியாக மட்டுமே நிறைவேற்றும் என்றெல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியது, மிக ஆக்ரோஷமாக பேசியது என்பதெல்லாம் தாவேக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. திரைப்படத்தை போன்றே தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் கூட மிக ஆக்ரோஷமாக, ஆவேசமாக பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாமே தாவேக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு முதலமைச்சரான பிறகு செயல்பாடுகள் என்பது தொடர்ந்து சற்று தேர்தலுக்கு முன்பாக இருந்ததை விட கொஞ்சம் அமைதியாக இருந்ததை தான் பார்க்கின்றோம். அதுவும் பல்வேறு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தது. சட்டப்பேரவையில் கூட எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அதுக்கு பதிலளித்து பேசும்போது கூட பெரிய அளவிலான எதிர்ப்போ அல்லது மிக அதற்கு எதிரான கருத்துக்கள் இல்லாத மிக மேலோட்டமான பேச்சாக தான் இருந்தது. மிக அமைதியாக இருக்கின்றார், தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருந்த செயல்பாடு இல்லை என்றெல்லாம் தொடர்ந்து பல விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தது என்பது மாற்று கருத்து இல்லை. அதையெல்லாம் தாண்டி அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய அவருடைய பேச்சு இருக்குமா என்பதும் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது.